இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ கிரெடிட் கார்டு, ஆர்பிஎல் பேங்க் கிரெடிட் கார்டு பற்றி பார்க்குறோம். கிரெடிட் கார்டு நகை எடுக்கும்போது, அதாவது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஒரு சில நகை கடைகளில் சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு எடுப்பாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தோம்னா கூட ஒரு சில நகை கடைகளில் கிரெடிட் கார்டுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. தாரமங்கலத்தில் குமாரவிலாசனுக்கு நகை கடையில் சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு பிடிக்கிறாங்க. இதே ஏவிஆரில் எந்த ஒரு சார்ஜஸும் கிரெடிட் கார்டுக்கு நகை பர்ச்சேஸ் பண்ணும்போது எடுக்கிறதில்ல. மற்ற பர்ச்சேஸ் பொருள் பண்ணும்போதும் ஒரு சில கடைகளில் கேட்டுட்டு நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்கள். எஸ்பிஐயாக இருந்தாலும் சரி, ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி மற்ற அதர் பேங்க் கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்டுட்டு சார்ஜஸ் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு எந்த ஒரு பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுபோல் டியூ டேட் கரெக்டாக கட்டலைன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஃபைனான்ஸ் சார்ஜ், லேட் ஃபீஸ், ஓவர் டியூ இந்த மாதிரி போடுவாங்க. அதனால் கரெக்டாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க அந்த பர்டிகுலர் டைமில் டியூ டேட்டில் நீங்கள் அமௌண்ட்டு பேங்கில் டெபாசிட் மாதிரி ஏதாவது வச்சுருக்கணும். அவங்க டெபிட் பண்ணி எடுத்துக்குவாங்க. அதனால் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் உங்களுடைய தகவல்களை நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.